அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம் ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் உயர்ந்த ஈமானையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை நம் உள்ளங்களின் ஒளியாகவும் வசந்தமாகவும் ஆக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனின் ஒவ்வொரு ஹர்ஃபையும் ஹரக்கத்தையும் ஜுசுவையும் ஒவ்வொரு சூறாக்களையும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஓதுவதற்கான அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு அனைவருக்கும் நற்கூலி வழங்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து சூரா தாரிக்கை பார்த்துட்ருக்குறோம். சூரா தாரிக்கில் 86வது சூறாவில் இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி 5லேருந்து 10 வசனங்களை பார்க்க போகிறோம். இதில் மொத்தமாக 17 வசனங்கள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி 5லேருந்து 10 வசனங்கள் வரைக்கும் பார்க்கலாமா? ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இப்போ வார்த்தைக்கு வார்த்தை பொருளை தெரிஞ்சுக்கலாம். ஃபல்யன்துரில் இன்சானு மிம்ம ஹுலிக். ஃபல்யன்துரி அப்படின்னா ஸோ லெட் சி அப்படின்னு அர்த்தம். ஆகவே அப்படின்னு அர்த்தம். ஆகவே ஃபல்யன்துரி அப்படின்னா ஆகவே என்ன ஆகவே? பார்க்கட்டும். யன்துரி அப்படின்னா பார்க்கட்டும். அல் இன்சானுனா மனிதன். மிம்ம அப்படின்னா எதிலிருந்து, அதாவது மின் ப்ளஸ் மா இந்த 2 வார்த்தைகள் சேர்ந்தது தான் மிம்ம அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மிம்ம அப்படிங்கிறது வந்து மின்னுனா இருந்துன்னு அர்த்தம், மானா வாட் எதை அப்படின்னு அர்த்தம். அப்போது மிம்ம அப்படின்னா எதிலிருந்து அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஹுலிகா அப்படின்னா படைக்கப்பட்டான். அதாவது இதில் பாருங்கள், ஃபங்கிறது வந்து ஸோ அப்படின்னு அர்த்தம், அதாவது ஆகவே அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. என்துரு அப்படிங்கிறது, என்துருங்கிறது வந்து இது ஒரு ஃபியலு முதாரியா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? பார்த்துக்கிட்டே இருக்கிறது, பார்க்கட்டும். எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் இது வந்து செயப்பாட்டு வினை. ஓகேவா? பாசிவ் வாய்ஸில் நாய்ப் ஃபைலுன்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இதில் என்னென்னா, ஆகவே மனிதன் வந்து தான் எதனால் படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பதை சிறிது கவனிக்கவும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது கொஞ்சம் வந்து நீ நோட்டமிடு, நீ எதுலேருந்து படைக்கப்பட்டிருக்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீ சிந்திச்சு பாரு அப்படிங்கிறத தான் சொல்கிறான். அடுத்ததை பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா خُلِقَ مِن مَّاءٍ دَافِقٍ. இப்போது ஹுலிக அப்படின்னா திரும்பவும் படைக்கப்பட்டான் அப்படின்னு சொல்கிறான். படைக்கப்பட்டான். மிம்மாயின் அப்படின்னா மானா தண்ணின்னு அர்த்தம், வாட்டர், நீர். ஓகேவா? அப்போது நீரில் இருந்து, மின்னுனா இருந்து, அப்போது மிம்மாயின் அப்படின்னா தண்ணீரிலிருந்து, தாஃபிக் வேகமாக ஊற்றப்படக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? குதித்து வெளிப்படும் ஒரு துளி தண்ணீரை கொண்டே படைக்கப்பட்டான். அப்போது பாய்ந்தோடக்கூடிய ஒரு துளி நீரால் படைக்கப்பட்டான். சரியா? ஸோ இந்த வேகமாக ஊற்றப்படக்கூடியது அப்படிங்கிறது அர்த்தம். அதை வந்து நம்ம இந்திரியம்னு தமிழில் சொல்லுவோம், இங்கிலீஷில் ஸ்பெர்ம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது பாருங்கள். யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப். யஹ்ருஜு அதாவது கம்மிங் ஃபோர்த் அப்படின்னு அர்த்தம், அதாவது அது வெளியேறுகிறது. மிம்பைனி மின்னுனா இருந்து, பைன் அப்படின்னா மத்தியில், பிட்வீன் அப்படின்னு அர்த்தம். அசுல்பி அப்படிங்கிறது முதுகுத்தண்டு அப்படின்னு அர்த்தம், முதுகுத்தண்டு. அது மட்டும் இல்லாமல் வத்தராயிப், அப்படிங்கிறது மேலும் அப்படின்னு அர்த்தம். அத்தராயிப் அப்படிங்கிறது நெஞ்செலும்பு. ஓகேவா? நெஞ்செலும்பு. ஸோ செஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, நெஞ்செலும்பு, விலா எலும்பு இருக்கு இல்லையா, அது. ஸோ இது வந்து முதுகுத்தண்டுக்கும் நெஞ்செலும்புக்கும் மத்தியிலேருந்து தான் இது வந்து வெளியேறுது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது வந்து அதாவது என்ன அப்படின்னா, அந்நீரானது, அந்த நீர் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் முதுகுத்தண்டிற்கும் நெஞ்சு எலும்புக்கும் இடையிலிருந்து தான் வெளியாகுது. ஓகேவா? அதனுடைய மத்தியிலிருந்து தான் வெளியாகுது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்ததா இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர். இன்னஹு நிச்சயமாக, இன்டீட் ஹி அப்படின்னு அர்த்தம், நிச்சயமாக அவன், அலா ரஜ்இஹி, அலா ரஜ்இ, அலானா மீது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரஜ்இஹி அப்படின்னா மீட்பதற்கு,
ஓகே, ஹீங்கிறது அவனை அப்படின்றத குறிக்கும். ஓகே, அலா ரஜ்இஹி அதாவது அவனை மீட்பதற்கு, லகாதிர் அப்படின்னா ஆற்றல் மிக்கவனே அப்படின்னு அர்த்தம். இவ்வாறு படைக்கும் அவன், அதாவது இவன் இறந்த பின் அவனுக்கு உயிர் கொடுத்து மீள வைக்கவும் நிச்சயமாக ஆற்றலுடையவனே. ஓகேவா? ஸோ நிச்சயமாக அவனைனா யார்? மனிதனை. இந்த ஏதாவது இன்னஹூ அப்படின்றது பார்த்திங்களா, அந்த ஹூ யாரை குறிக்குது? மனிதனை குறிக்குது. திரும்பவும் மீட்டுவதின் உயிர் கொடுத்த, அதாவது மீட்டுவது அப்படின்னா என்ன? ரஜ்யாகினா திரும்புதல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, திரும்புதல் அப்படின்னா ரிட்டர்ன் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ உயிர் கொடுத்து எழுப்புவது தான் ரிட்டர்ன் ஆகிறது. ஓகேவா? அல்லாஹ்கிட்டேருந்து தான் நம்ம வந்திருக்கோம். அப்போ அல்லாஹ்கிட்ட தான் திரும்ப போக போகிறோம். அப்படி தானே? ராஜிஊன் அப்படின்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த அதாவது ரா ஜீம் ஐன் இது வந்து என்ன எதை குறிக்கும் அப்படின்னா ரிட்டர்ன் ஆகிறது தான். ஓகேவா? ராஜா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வரக்கூடியது தான். ஸோ இது வந்து உயிர் கொடுத்து எழுப்புறது. திரும்பவும் அல்லாஹ்கிட்ட தான் நம்ம ரிட்டர்ன் ஆக போகிறோம். அவன் அதாவது அல்லாஹ் அவன் வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால் சக்தி பெற்றவனாக இருக்கிறான். லகாதிர் அப்படிப்பட்ட அல்லாஹ் யார்? சக்தி பெற்றவனாக இருக்கிறான். ஓகேவா? அடுத்ததாக பாருங்கள், யௌமத்து புலஸ்ஸராயிர். யௌம அப்படின்னா நாளில் அப்படின்னு அர்த்தம். த டே. துபுல அப்படின்னா வில் பி டெஸ்டட், அதாவது துபுல அப்படின்னா சோதிக்கப்படுகின்ற அப்படின்னு அர்த்தம். துபுல அப்படின்னா சோதிக்கப்படுகின்ற. அஸ்ஸராயிர் அப்படின்னா ரகசியங்கள். ஓகே, சீக்ரெட்ஸ். அதாவது இன்றைய தினம் எல்லா மர்மங்களும் வெளிப்பட்டு விடுமோ அப்படின்னு என்ன அர்த்தம்? ரகசியங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டு சோதனைக்குள்ளாக்கப்படும் நாளில் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த நாளில் ரகசியங்கள்லாம் சோதிக்கப்படுகின்ற, பகிரங்கப்படுத்துகின்ற நாளில் அவன் மனிதனை மீண்டும் உயிர்ப்பிப்பான் அப்படிங்கிறதான் அதனுடைய அர்த்தமாக இருக்குது. அடுத்ததா 10வது ஆயத்தை பாருங்கள். ஃபமாலஹு மின் குவ்வத்தின் வலா நாசிர். ஃபமா அப்படின்னா தென் நாட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆகவே இல்லை. ஓகே, ஆகவே இல்லை. லஹு அப்படின்னா அவனுக்கு, மின் குவ்வத்தின் எந்த சக்தியும், குவ்வா அப்படின்னா சக்தி. ஓகே, மின் குவ்வத்தின் அதாவது சக்தி இருந்து, அவலா நாசிர் இன்னும், வானா இன்னும், எந்த உதவியாளரும் இல்லை. நாசிர் அப்படின்னா என்ன? ஹெல்ப்பு, உதவியாளர். எந்த உதவியாளரும் இல்லை. ஓகே, எனி ஹெல்ப்பர். நாசிர்னா எனி ஹெல்ப்பர், ரெண்டுமே கிடையாது. என்னது? சக்தியும் கிடையாது, உதவியாளரும் கிடையாது. யாருக்கு? அவனுக்கு. அவனுக்குங்கிறது யார்? இன்சானுக்கு. ஓகேவா? மனிதனுக்கு. அவனுக்கு, அதாவது மனிதனுக்கு அப்போது எத்தகைய சக்தியும் இருக்காது, உதவுவரும் கிடையாது அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்கெல்லாம் நமக்கு சொல்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் 5லேருந்து 10 ஆயத்துக்களுக்கு உண்டான விளக்கத்தை இப்போ பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபல்யன்துரில் இன்சானு மிம்ம ஹுலிக. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான்? இது வந்து படைக்கப்பட்டதே ஒரு ப்ரூஃப் தான், அல்லாஹுடைய வல்லமையாக சொல்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப். அது மட்டும் கிடையாது, அவனை படைச்சிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா திரும்பவும் உயிர் கொடுத்து எழுப்புறான். இதுவும் அல்லாஹ் வந்து வல்லமை மிக்கவன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப், ஆதாரமாக இருக்குது. யார்? மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறதே. சுபஹானல்லாஹ். ஸோ அதை பற்றி தான் இங்கே சொல்கிறான். அதாவது மனிதன் வந்து எவ்வளவு வீக்கானவன், அல்லாஹ் எவ்வளவு வல்லமையானவன் அப்படிங்கிறத நம்ம உணரணும் அப்படிங்கிறதுக்காக. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது மனிதன் அப்படிங்கிறவன் வந்து எப்படி வந்து படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத அடுத்த ஆயத்துலேயும் அல்லாஹ் சொல்கிறான். ஹுலிக மிம்ம இந்த ஃபிக். ஹுலிக மிம்ம இந்த ஃபிக் இல்லையா? இந்த தாஃபிக் மிம்மா, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப ஒரு அற்பமான விஷயமாக நம்ம வந்து உலகத்தில் கருதுகிறோம். அப்படி தானே? அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு ஃப்ளூயிடு. ஓகேவா? இந்த ஃப்ளூயிடு வந்து ஒரு ஒரு பெட்ஷீட்லேயோ ஒரு ட்ரெஸ்ஸுலேயோ இது பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எவ்வளவு அற்பமாக அதை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து எவ்வளவு சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணுவோம்.
அதை வந்து ஒரு ஒரு மதிப்பே இல்லாத ஒரு விஷயமாக தான் நம்ம அதை பார்ப்போம் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு நீர், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து அதுலேருந்து தான் ஒரு மனிதன் வந்து படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அப்போது மனிதன் அப்படிங்கிறவன் வந்து இதில் பெருமை கொள்றதுக்கு என்ன இருக்குது? மனிதன் அப்படிங்கிறவன் பெருமை கொள்ளலாமா? அவன் பணிவோட தானே இருக்கணும். எதுக்காக பெருமை கொள்கிறான்? அவன் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அந்த ஒரு பெரிய ஒரு நம்மளை வந்து உருவாக்குனது அவன் தான், நம்மளை படைச்சது அவன் தான். இதை வந்து அழிச்சிட்டு திரும்பவும் அவனால் வந்து கொண்டு வர முடியாதா என்ன? அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் இல்லையா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? இது எதுக்காக இப்படி சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறாத மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? நம்மளுடைய செயல்கள், அமல்கள் எல்லாமே அல்லாஹுக்கு பொருந்தி கொள்ளக்கூடியதாக தான் அமையணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு முஸ்லீமும் நினைக்கக்கூடிய விஷயம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போது அந்த காலத்தில் மக்கால வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபுல் அஷது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன், ஒரு பெரிய வீரன், மகா வீரன் அவன் வந்து இருந்தானான். அப்போ வந்து அவன் என்ன பண்ணுவான்னா, ஒட்டகத்தோட தோல் மேலே நின்றுக்கிட்டு அந்த தோலை வந்து எல்லா பக்கங்களையும் இழுத்து, அதாவது பிடிச்சிட்டு இழுக்கிற மாதிரி வந்து கட்டளை இடுவானா. அதில் வந்து 10 பேர் அவங்களோட முழு பலத்தையும் உபயோகித்து இழுத்தா கூட அந்த தோல் வந்து துண்டு துண்டாக பிஞ்சு தான் போகுமா. அவன் வந்து கொஞ்சம் கூட அசைய மாட்டானான். ஸோ அதாவது அவனுடைய வீரத்துக்கு இது ஒரு சான்று அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ அதாவது அப்பேற்பட்ட ஒரு வல்லமை மிக்கவன் அவன். ஒட்டகத்தோட தோளின் மேலே நிற்கக்கூடியவன். சரியா? நான் இப்போ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒட்டகத்தோட தோளின் மேலே நிற்கக்கூடியவன். ஆனால் அந்த தோலை வந்து எல்லா பக்கங்களையும் பிடிச்சி இழுத்தா கூட இவன் வந்து அசராமல் அப்படியே அசையாமல் நிற்பானான். அவ்வளவு ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடியவனா. அந்த பிஞ்சு, அதாவது அந்த தோல் தான் பிஞ்சு போகுமா, இவன் ஸ்ட்ராங்காக தான் இருப்பான். அவ்வளோ பெரிய வீரனா இவன் அப்படின்னு அந்த இது மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். அவன் இப்படிப்பட்டவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குர்ஆனில் 74வது சூறால நரகத்தின் மீது பலம் பொருந்திய 19 மலக்குகள் இருக்கின்றனர் அப்படின்னு அந்த வசனம் இறக்கப்பட்ட போது இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள 10 பேர்களையும் நான் தன்னந்தனியாக அடித்து வீழ்த்துருவேன் அப்படின்னு ஏளனமாகவும் இருமாப்போடையும் அந்த மலக்குமார்களை பற்றி இவன் சொல்லியிருக்கிறான். ஓகேவா? ஸோ அந்த சமயத்தில் இறைவன் வந்து அருளி அவனுடைய நிலையை உணரணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து சொல்கிறான். அதாவது ஒரு துளி நாற்றம் அடையக்கூடிய அந்த நீரால் படைக்கப்பட்ட நீனு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதாவது நீ வந்து கொஞ்சோண்டு உனக்கு சக்தி இருக்குது அப்படின்னு நீ உணர்றதுனால மலக்குகளையே நீ எதிர்ப்பையா? இது உனக்கு அறிவீனமாக தெரியலையா? அப்படிங்கிறதுக்காகவே இந்த வசனத்தை அருளியதாக தஃப்சீரில் சொல்லப்படுது. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்சானு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது மனிதன் வந்து மறக்கடிக்கப்படக்கூடியவன், மறக்கக்கூடியவன். ஓகேவா? ஸோ மனிதன் நசியா அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேருந்து தான் வருது. நசியா அப்படின்னா ஃபர்கெட்ஃபுல், மறதி அப்படின்னு அர்த்தம். ஸோ மனுஷங்கிறவன் மறக்கக்கூடியவன் தான். ஆனால் அதனால் அவன் வந்து என்ன பண்ணுவான், அப்படியே மறந்துடுறதா? அவன் வந்து சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். ஃபல் யன்சுரி, பார்க்கட்டும் அப்படின்னா கண்டினியூஸாக ப்ரெசன்ட் டென்ஸ். அது கண்டினியூஸாக அவன் அதை வந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், தான் வந்து எதால் படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத. நம்ம பாருங்களேன், நம்ம வந்து இதை நம்ம பணிவோடு இருந்தாலும் சரி, நம்ம வந்து கர்வம் கொள்ளாமல், இது வந்து இந்த வசனங்கள்லாம் வந்து கர்வம் கொள்ளக்கூடிய மனிதர்களுக்கு, அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறாத மக்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இப்போ நம்மளை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, எப்போ பார்த்தாலும் மரணத்தை பற்றி, ஒரு நாளைக்கு குறைந்தது 5 தடவையாவது மரணத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வந்து நினைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து இறக்குறவங்கள பார்க்குறோம், அடக்கம் பண்ணுறதை பார்க்குறோம். எவ்வளவு தான் பண்ணாலும் இந்த துனியா வாழ்க்கை அப்படிங்கிறதுல மூழ்கி கிடக்கக்கூடிய மக்களாக தானே நம்ம இருக்கிறோம் இல்லையா? ஸோ இது வந்து அப்போ மனிதன் அப்படிங்கிறவன் மறதி மிக்கவனாக இருக்கிறான். எதுக்கு எடுத்தாலும் மறதி இல்லையா? ஸோ அப்போ வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், யன்சுரி, நீ வந்து என்ன பண்ண, சிந்திச்சுக்கிட்டே இரு, பார்த்துக்கிட்டே இரு, கண்டினியூஸாக நீ பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து நீ வந்து கவனிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரியான வசனங்களை நமக்கு கொடுக்குறான். மிம்ம ஹுலிக், அதாவது எதனால் படைக்கப்பட்டான் அப்படிங்கிறத நீ கவனி அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த எதனால் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு அற்பமானது, எவ்வளவு அதாவது எந்த ஒரு சக்தியும் இல்லாதது, எவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குமே தெரியும் இல்லையா?
சுபஹானல்லாஹ். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லிட்டு, அதுக்கு அடுத்ததான் வந்து ஹுலிக மின் மாயின் தாஃபிக்ன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. இது வந்து மா அப்படிங்கிறது தண்ணின்னு தெரியும். தாஃபிக் அப்படின்னா பிரேக் பண்ணி வர்றது, இல்லைனா புஷ் பண்ணிட்டு வர்றது, அந்த மாதிரி வேகமாக பீறிட்டு வர்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த இந்திரியம் அப்படிங்கிற இந்த ஸ்பெர்ம் வந்து ஃபீமேலோட இதில் எக்கில் போய் ரீச் ஆகி அதுக்கப்புறம் தான் ஒரு பேபியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து ஏற்பாடு பண்ணுறான். அவன் தான் படைக்கிறான். ஸோ இது வந்து தாய்மார்களாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமை பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த இதில் என்ன சொல்கிறான் பாருங்கள். அவன் வந்து எங்கேருந்து வந்து படைக்கப்படுறான்னா முதுகு தண்டுலேருந்தும் நெஞ்சு எலும்புலேருந்தும் அப்படின்னு சொல்கிறான். சுல்பு அப்புறம் தராய்பு, ஓகேவா. சுல்பு தராய்பு இதுலேருந்து தான் படைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். சுபஹானல்லாஹ். அதாவது இதுக்கு வந்து இன்னொரு ஒரு விளக்கமும் வந்து தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களே வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆணுடைய முதுகுத்தண்டுலேருந்தும் பெண்ணுடைய விலா எலும்புலேருந்தும் அப்படின்னும் சொல்லப்படுது, ஓகேவா. அவங்க வந்து இந்த மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க. ஸோ இதுலேருந்து இது ரெண்டும் வந்து இணையும் போது தான் இந்த குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த எலும்புலேருந்து வரக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய நீர், அதே மாதிரி விலா எலும்புலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய நீர், இதுதான் வந்து இது சேர்ந்து தான் வந்து குழந்தை பிறக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லப்படுது. அல்லாஹு ஆலம். இது வந்து இதுவும் ஒரு கருத்தாக இருக்குது. இது வந்து முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், அதாவது என்னென்னா சூரா ஃபுஸ்ஸிலத்தில் 41ல் 53வது வசனத்தை இப்போ பார்க்கலாம். அதாவது 41ல் 53 சூரா ஃபுஸ்ஸிலத்தில் பாருங்கள், ஹாமீம் சஜ்தா அப்படின்னு இருக்கும். நிச்சயமாக இவ்வேதம் அப்படிங்கிறது உண்மையானது தான் என்று அவர்களுக்கு தெளிவாகும் பொருட்டு நம்முடைய அத்தாட்சிகளை உலகத்தின் பல பாகங்களிலும் காண்பிப்பதுடன் அவர்களுக்குள்ளாகவும் அதிசீக்கிரத்தில் நாம் அத்தாட்சிகளை காண்பிப்போம் அப்படின்னு சொல்கிறான். சுபஹானல்லாஹ். நபியே, உங்கள் இறைவன் நிச்சயமாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பது உங்களுக்கு போதாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதில் பாருங்கள், அல்லாஹுடைய அத்தாட்சிகளை உலகத்தின் பல பாகங்களிலும் காண்பிப்பதுடன், அதாவது அத்தாட்சிகளை பல பாகங்களிலும் காண்பிப்பதுடனும் அவர்களுக்குள்ளாகவும் அப்படின்னு சொல்கிறான். இப்போது இந்த சூறாவினுடைய ஆரம்பத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? அல்லாஹ் வந்து தாரிக்கா பற்றி சொல்கிறான். வானத்தின் மீது சத்தியமாக, அதாவது இரவில் தோன்றக்கூடியதின் மீது சத்தியமாக. இரவில் தோன்றக்கூடியது எது என்று உமக்கு தெரியுமா என்ன? அது ஒளிரும் தாரகை அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. அப்போது பல மில்லியன் கணக்கான தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை பற்றி அல்லாஹ் இங்கே நமக்கு பேசியிருக்கிறானா. பல மில்லியன் கணக்கில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அத்தாட்சி தாரகை, தாரிக் அப்படிங்கிறது, ஓகேவா. ஸோ அது மட்டுமா, அதோடு நிப்பாட்டாமல் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள் அல்லாஹ் இங்கே இந்த சூறாவில் பாருங்கள், நம்முடைய அத்தாட்சிகளை பல பாகங்களிலும் காண்பிப்பதுடன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பல பாகங்கள் வந்து இது வானத்தில் உள்ளதை பற்றி இங்கே சொல்லிட்டான், ஓகேவா. அடுத்ததாக பாருங்கள், பாதுகாப்பலன் இல்லாத எந்த ஓர் உயிரும் இல்லை. பிறகு மனிதன் தான் எப்பொருளிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பதையாவது சற்று கவனித்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். அது எப்படிப்பட்டது? பீரிட்டு பாயும் நீரிலிருந்து படைக்கப்பட்டுள்ளான். அது முதுகெலும்புக்கும் நெஞ்செலும்புக்கும் இடையிலிருந்து வெளியாகின்றது அப்படின்னு சொல்கிறானே. அப்போது இது வந்து அவர்களுக்குள்ளாகவும் அதிசீக்கிரத்தில் நாம் அத்தாட்சிகளை காண்பிப்போம்னு சொல்லியிருக்கிறானே. சுபஹானல்லாஹ். அப்போது பல மில்லியன் கணக்கான தூரத்தில் இருக்கக்கூடிய அத்தாட்சிகளையும் காமிக்கிறான். நம்ம உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய நம்ம எப்படி பறக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அத்தாட்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காமிச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ அவ்வளவு ஒரு நுணுக்கமான விஷயத்தை நம்ம இந்த ஆயத்துக்களில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அடுத்தது பாருங்கள், இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர். அதாவது நிச்சயமாக மனிதனை வந்து திரும்பவும் மீட்டுவதின் மூலம், மீட்டுவதுனா என்ன, உயிர் கொடுத்து எழுப்புறது, அதன் மீது அவன் வந்து அல்லாஹ் எப்படிப்பட்டவன், சக்தி பெற்றவன் ஆவான். ஸோ இதில் வந்து திரும்பவும் மனிதன் வந்து என்ன பண்ணணும், ரிட்டர்னிங் த ஹியூமன் பீயிங் பேக் டு லைஃப் ஆஃப்டர் டெத்து, ஓகேவா. இறந்ததுக்கப்புறமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயிர் கொடுத்து எழுப்பி அவன் வந்து திரும்பவும் அல்லாஹ்கிட்டேயே போயிடுவான். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அழகான விஷயம் இல்லையா.
அதாவது மனிதன் அப்படிங்கிறவன் வந்து அம்மாவுடைய கர்ப்பப்பைக்குள்ளார ஒரு ஒரு ஸ்பெர்மா உள்ள நுழைஞ்சு, ஒரு இந்திரியமாக உள்ள நுழைஞ்சு ஒரு மனிதனாக உருவாகிறான் இல்லையா? அதே மாதிரி இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு 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 கர்ப்பப்பை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளார மனிதன் வந்து கபரில் போடப்பட்டு அதில் அப்படியே தான் இருக்கிறான் இல்லையா? அப்படியே தூங்கிட்டு தான் இருக்கிறான். பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வந்து இன்னும் கபரில் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க பல வருஷங்களாக. அப்படி தானே? நம்மளுடைய முன்னோர்களே நம்ம நினச்சி பார்ப்போமே, நம்மளுடைய கிரேட் கிராண்ட்ஃபாதர்ஸ் அதுக்கும் முன்னாடி வாழ்ந்தவங்க, நம்மளுடைய பரம்பரையில் உள்ள நம்மளுடைய தாத்தா பாட்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே பாருங்கள், எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்காங்க? கபூரில் இருக்கிறாங்க, தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் அந்த உலகம், இந்த பூமி அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா ஒரு கர்ப்பப்பை மாதிரி அத்தனை டெட் பாடிஸையும் அது வந்து சுமந்துட்டு இருக்குது இல்லையா? அது வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. சுபஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் மனிதன் அப்படிங்கிறவன் ஆயிடுறான், அப்படி தானே? சுபஹானல்லாஹ். ஸோ இன்னஹு அப்படிங்கிறது நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம். அதாவது வித்தவுட் டவுட் அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஹூ அப்படிங்கிறது யாரை குறிக்குது? மனிதனை குறிக்குது. எந்த மாதிரி மனிதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு கவலையுமே இல்லாத ஒரு மனிதன், எதை பற்றியுமே வந்து யோசிக்காத ஒரு மனிதன், அதாவது என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் மறுக்கக்கூடிய ஒரு மனிதன். ஓகேவா? நம்ம வந்து மறுமையினால் நம்புகிறோம். இப்போ மறுமையினால் நம்பாத மனிதன்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கள அட்ரஸ் பண்ணுது. அடுத்ததாக அலா ரஜஹி, அதாவது திரும்புதல், நீ வந்து கண்டிப்பாக திரும்பி வரணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். இதில் வந்து எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. உன்கிட்ட வந்து கண்ட்ரோலே கிடையாது. எல்லா கண்ட்ரோலும் யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்குது. லகாதிர், இதனுடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது. அவன் தான் சக்தி பெற்றவன். சுபஹானல்லாஹ். ஸோ நோ டவுட் ஹீ இஸ் இன் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் ரிட்டர்னிங் இட். ஓகே, திரும்ப அல்லாஹ்கிட்டேயே போகிறதுங்கிறதுக்கு நம்மளால் நினச்சா போகாமல் இருக்க முடியுமா? சான்ஸே கிடையாது இல்லையா? அல்லாஹ்கிட்ட தான் அந்த கண்ட்ரோல் இருக்குது, அப்படி தானே? சுபஹானல்லாஹ். ஸோ அதனால் அழுத்தமாக சொல்கிறான் இன்னஹு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னஹு அலா ரஜஹி லகாதிர் அப்படின்னு சொல்கிறான். சுபஹானல்லாஹ். அடுத்த ஆயத்தை பார்க்கலாமா? அதாவது 9வது ஆயத்தை பாருங்கள். என்ன அப்படின்னா, யௌம துபல சராயிர், அதாவது ரகசியங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டு சோதனைக்குள்ளாக்கப்படும் நாளில் அப்படின்னு அர்த்தம். அதாவது ரகசியங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டு அப்படின்னா, இந்த சராயிர் அப்படிங்கிற வந்து எந்த வார்த்தையிலேருந்து வருதுன்னா சரீரா அப்படிங்கிற வார்த்தை. அதாவது அது வந்து ஒருமையில் இருக்குது. இதனுடைய பன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது சிர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரகசியம், சீக்ரெட் அப்படின்னு அர்த்தம். அதனுடைய பன்மை வந்து இஸ்ரார் அப்படின்னு சொல்லுவோம், சீக்ரெட்ஸ். ஓகேவா? இங்கே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சராயிர் அப்படின்னு சொல்கிறான். அதாவது சரீரா அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 பாதுகாக்கப்பட்ட ரகசியம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரொம்ப அதாவது சரீரா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஒரு சீக்ரெட்டை குறிக்குது. இங்கே வந்து சராயிர் அப்படின்னு சொல்கிறது வந்து பன்மை, பல சீக்ரெட்ஸ். ஓகேவா? எக்கச்சக்கமான சீக்ரெட்ஸு. ஓகே, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்போஸ் ஆகும். எப்போ? ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு, யௌமல் கியாமா அன்னைக்கு. சரியா? ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே அதை தான் சொல்கிறான், ரகசியங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டு சோதனைக்குள்ளாக்கப்படும் நாளில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிறருக்கு தெரியாமல் மறைமுகமாக செஞ்ச காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மனதில் மறைச்சி வச்சுருந்தா சரி, எண்ணங்களாலேயும் அதை வந்து வச்சுருந்தாலும் சரி, இந்த சோதனைக்குரிய மறுமை நாளில் என்னாகும்? அது வந்து பட்டவர்த்தனமாக வெளியாகிடும். சுபஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக செஞ்ச நன்மைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, எல்லா காரியங்களுமே அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்னாகும்? பகிரங்கப்பட்டுடும். ஓகேவா? பகிரங்கப்பட்டுடும். அடுத்ததாக பாருங்கள், ஃபமா லஹு மின் குவ்வத்தின் வலா நாசிர் அப்படின்னா, ஆகவே அவனுக்கு எந்த சக்தியும் இல்லை, எந்த உதவியாளரும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை வந்து மறுக்கிறதுக்கு சக்தியோ உதவுறவங்களோ அந்த நாளில் யாருமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, இந்த உலகத்தில் ராஜ குலோத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ராஜாக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இன்னும் இருப்பாங்க.
ஓகேவா? அவ்வளவு பணம் படைத்தவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவங்க, புகழில் இருக்கக்கூடியவங்க, நம்மலாம் அவங்கள வந்து ரீச் பண்ணவே முடியாது அப்படிங்கிற நிலமையில ரொம்ப வந்து உயர்ந்த பதவிகள்லையும் பண பலத்திலையும் இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் எல்லா காலங்கள்லையும் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க இல்லையா? இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது ஃபிரௌன் நமக்கு தெரியும், சமூது கூட்டம் தெரியும். இது வந்து சூரத்துல் புரூஜில் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி காரூனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி யாரை மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் நமக்கு வந்து சொல்கிறோம், அப்படி தானே? ஸோ அவ்வளவு படைபலங்களை அவங்கெல்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா? அவங்களுடைய ரகசியங்கள் எல்லாமே என்ன ஆகிடும், வெளியாயிடும். யாருக்குமே அவங்க செஞ்சதை மறுக்கிறதுக்கு எந்த சக்தியும் கிடையாது, உதவியாளரும் யாருமே கிடையாது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். ஓகேவா? இதுக்கு முன்னாடி உள்ள சூரத்துல் புரூஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜீனோசைட் நடந்துச்சு இல்லையா? அப்படியே வந்து அந்த நெருப்பு குண்டத்துக்குள்ளார அந்த ஊர் மக்களை அப்படியே போட்டு எரிக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து தப்பு செய்யக்கூடியவங்க காலம் காலமாக என்ன ஆகிடும், அந்த தப்பே வந்து இல்லாத மாதிரி மறைஞ்சு போகிறதுக்கு ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் எப்பேற்பட்ட தப்பாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, இல்லை எப்பேற்பட்ட சின்ன பெரிய நன்மைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே கியாமத்து நாள் அன்னைக்கு ஓப்பனாக வந்து இருக்கும், எக்ஸ்போஸ் ஆகிடும். ஓகேவா? அதுக்கு வந்து நமக்கு எந்த ஒரு சக்தியோ உதவியாளரோ கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கோம். நமக்கு வந்து காலில் ஏதோ ஒரு அடி, ஆனால் அது வந்து நம்ம அது கட்டு போட்டு இருக்குது. ஆனாலும் இப்போ அந்த காலை வந்து நம்ம வந்து மூடணும்னு நினைக்கிறோம், நம்மளால் முடியல. மூடுறதுக்கு நமக்கு அந்த சக்தி இல்லை, பவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து படுத்துருக்குறோம். அப்போ யாரோட ஹெல்ப்பாவது நம்ம கேட்போம் இல்லையா? நம்ம யாரோட ஹெல்ப்பாவது கேட்போம். அவங்கள வந்து காலை மூடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? காலை மறைக்கிறதுக்கு நம்ம துணியால் மூடுங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹெல்ப்பு, இது கூட வந்து மறுமை நாளில் எதுவுமே கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. ஒரு ஹெல்ப் கிடைக்காது, ஒரு பவரும் இருக்காது. நம்மளால் ஒரு செயலையும் செய்ய முடியாது, நமக்கும் யாரும் ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை கியாமத்து நாள் அன்னைக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு அதாவது 5லேருந்து 10 ஆயத்துக்களை இன்ஷா அல்லாஹ் நல்லா புரிந்து அல்ஹம்துலில்லாஹ் உணர்ந்து ஓதக்கூடிய மக்களாக விளங்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், நம்ம வந்து சூரா அத்தாரிக்கில் 86வது சூறாவில் 5லேருந்து 10 வசனங்களுக்கு உண்டான தஜ்வீது சட்டங்களை இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபல்யன்துரில் இன்சானு மிம்ம குலிக. ஃபா ஃபத்ஹா லாம் சுக்கூன் ஃபல், யா ஃபத்ஹா நூன் சுக்கூன் யன். நூன் சாக்கினாக்கு அடுத்த எழுத்து என்ன வந்திருக்குன்னா ஜா, ஹெவி லெட்டர் வந்திருக்குது. அப்போது இதை நம்ம என்ன பண்ணணும், இஹ்ஃபா பண்ணி ஹெவியாக ஓதணும், தஃப்ஹீமாக ஓதணும். அப்போது ஃபல் யன்து. அப்போது இந்த நூனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஹைட் பண்ணி, அதாவது மறைச்சி குன்னா செஞ்சு ஓதுவோம். இந்த குன்னா வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும், ஏன்னா அடுத்த எழுத்து ஹெவியான எழுத்து வந்திருக்கிறதுனால, வல்லினமான எழுத்து இருக்கிறதுனால. அப்போது ஃபல் யன்து, யன்து. ஓகே. அடுத்ததான் ரா கெஸ்ரா லாம் சுக்கூன் ரில், ரில். இந்த ரா வந்து தர்கைக்காக சொல்லணும், லைட்டாக தான் சொல்லணும். இடையில இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசலை நம்ம உச்சரிக்க மாட்டோம். அடுத்தது ஹம்சா கெஸ்ரா நூன் சுக்கூன் இன், இன். அடுத்தது நூன் சாக்கினாக்கு அடுத்த எழுத்து என்ன வந்திருக்குது, சீன், இஹ்ஃபா எழுத்து. அப்போது இதையும் நம்ம என்ன பண்ணணும், ஹைட் பண்ணி ஒன்றா பண்ணி ஓதணும். அப்போது இன்சானு, இன்சானு. இந்த சீன் ஃபத்ஹா அலிஃப் மத் இருக்குது, அலிஃப் சகைரா. அப்போது இதை வந்து 2 அலிஃப் நீட்டுவோம். அடுத்தது நூன் தம்மா நூ. ஃபல்யன்துரில் இன்சானு. மீம் கெஸ்ரா மீம் ஷத்தா மிம், மீம் ஃபத்ஹா ம, மிம் ம. இந்த மீமில் முஷத்தா இருக்கிறதுனால மீம் முஷத்தாவாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், முழுக்க அதாவது பூரணமான குன்னா செஞ்சு ஓதணும். அக்மல் குன்னா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் ஹா தொமா ஹூ, லாம் கெஸ்ரா லீ, காஃப் ஃபத்ஹா கா, ஹூ லீ கா. ஓகே. இப்போ நம்ம நிப்பாட்ட போகிறோம், நிப்பாட்டணும், வக்ஃபு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த காஃப் ஃபத்ஹாவை வந்து என்ன பண்ணுவோம், ஆரித் சுக்குனாக மாற்றுவோம். அதாவது தற்காலிகமாக சுக்குனை வச்சு நிப்பாட்டுவோம். அப்போ பண்ணால் என்ன அர்த்தம், அந்த காஃபில் வந்து நம்ம கல்கலா குப்ரா கொடுக்கணும். ஓகேவா? ஹெவியான கல்கலா கொடுக்கணும். ஹோலெக்க, ஹோலெக்க. இப்போ எப்படி ஓதணும், ஃபல்யன்துரில்
யன்துரில் இன்சானு மிம்ம ஹுலிக. அடுத்தது 6வது ஆயத்தை பாருங்க. ஹுலிக மிம்ம இன்தாஃபிக். இப்போ ஹா தொமா ஹூ, லாம் கெஸ்ரா லி, ஹூலி, காஃப் ஃபத்ஹா கா. வாயை நல்லா ஓப்பன் பண்ணுங்கள், ஹெவி லெட்டர் ஹூலி கா. அடுத்தது ஹுலி கா அப்படின்னு நீட்டக்கூடாது, ஹுலி கா. அடுத்தது மீம் கெஸ்ரா, நூன் சுகூன் இருக்குது, மின். அடுத்த வார்த்தையில் முதல் எழுத்து மீம் வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும், இது வந்து என்ன இது சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுகாம் சட்டம். ஓகேவா, இதுகாம் பில் கொன்னா. அப்போது ஒன்றாவும் செய்யணும், இதுகாமும் பண்ணணும், இணைச்சு ஓதணும். அப்போது மீம் கெஸ்ரா, மீம் ஷத்தாவோட நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த நூன் வந்து அப்படியே இணைஞ்சிரும். அப்போ என்ன பண்ணுவோன்னா மிம்ம மிம்ம அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மத்து வந்திருக்குது. அடுத்த எழுத்து, மத்துக்கு அடுத்த எழுத்து என்னன்னு கவனிக்கணும். அங்கே ஹம்சா இருக்குது. அப்போ இது என்ன சட்டம், மத்தல் வாஜிபல் முத்தசில் சட்டம். ஓகேவா, அப்போ 4 இல்லைன்னா 5 அலிஃப் நீட்டி ஓதணும். அப்போது மிம்ம இன், ஹம்சா அதாவது கெசரத்தைன் இருக்குதா. அப்போது நம்ம கசரத்தைன்னுங்கிறதுனால, தன்வீனுங்கிறதுனால அதையும் இப்போ அடுத்த எழுத்தையும் கவனிக்கணும். அங்கே என்ன வந்திருக்குது, தால் வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், எஹ்ஃபா சட்டம். ஓகேவா, எஹ்ஃபா ஒன்றா, அதாவது ஹைட் பண்ணி ஒன்றா பண்ணணும். அப்போது மிம்ம இன்தாஃபிக், தால் ஃபத்தா அலிஃப் மத் இருக்குது. ஓகேவா, த 2 அலிஃப் நீட்டணும். ஃப கெஸ்ரா ஃபி. அடுத்தது காஃப் கெஸ்ரத்தேன் கின், தாஃபிகின். ஆனால் இப்போ நம்ம நிப்பாட்ட போகிறோம். அப்போது ஆரிது சுக்கூன் வைக்கணும், தற்காலிகமாக சுக்கூன் வைக்கணும். அப்போது காஃபில் வந்து சுக்கூன் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், கல்கலா குப்ரா கொடுக்கணும், தாஃபிக். ஓகே, ஹுலிக மிம்ம இன்தாஃபிக். அடுத்தது 7வது ஆயத்தை பாருங்கள். யஹ்ருஜு மின் பைனிஸ் சுல்பி வத்தராஇப். இப்போ இங்கே யா ஃபத்தா ஹா சுகூன் யஹ், யஹ். இந்த ஹா வந்து ஹெவி. ஓகேவா, யஹ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹா வந்து மேல் தொண்டையிலேருந்து வரணும், அதனால் ஹல்க்கு, அதனுடைய மஹ்ரஜ். ஓகே, ரா தொம்மா ரூ, ஜீம் தொம்மா ஜூ. அப்போது யஹ் ரூ ஜூ. அடுத்தது மீம் கெஸ்ரா, நூன் சுகூன் மின். அடுத்த எழுத்து என்னன்னு பார்க்கணும். இங்கே ப வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், இக்லாபு சட்டம். ஓகேவா, அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நூனை மீமா மாற்றிடுவோம். அப்போது மிம் மிம் அப்படின்னு சொல்லணும், ஒன்றா கொடுக்கணும். அடுத்தது ப ஃபத்ஹா யா சுகூன் பை, இது யாவுல் லீன், இது ஹர்ஃபுல் லீன். அடுத்ததாக நூன் கெஸ்ரா ஷாது ஷத்தா இருக்குது. அப்போது அதோட இணைப்போம். நூன் கெஸ்ரா ஷாது, அதாவது ஷாது ஷத்தா நிஸ். அப்புறமா ஷாது தொம்மா லாம் சுகூன் சுல். அப்போது மிம்பை நிஸ் சுல். அடுத்தது ப கெஸ்ரா பி. ஓகே, மிம்பை நிஸ் சுல் பி. அந்த ஷாது வந்து ஹெவியான லெட்டர், ஸோ பின்னாவை உயர்த்தி சொல்லுங்கள். அடுத்ததான் வா ஃபத்தா த ஷத்தா வத், த ஃபத்தா த வத் த. ரா ஃபத்தா அலிஃப் மத் இருக்குது. அப்போது ரா நீட்டணும். அடுத்த எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹம்சா இருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம், மத்தல் வாஜிபல் முத்தசில் சட்டம். அப்போது ஹம்சா கெஸ்ரா இ. அடுத்தது லாஸ்ட் எழுத்து ப கெஸ்ரா பி இருக்குது. ஓகேவா, வத்தராஇபி. ஓகே, ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வக்ஃபு பண்ண போகிறோம். அப்போ ப வந்து சுக்குனா மாற்றுவோம். அப்போ என்ன பண்ணணும், அதாவது இது வந்து கல்கலா குப்ரா, கல்கலா குப்ரா கொடுக்கணும். ஓகேவா, அப்போ இதை எப்படி ஓதுறது, யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராஇப். ஓகே, அடுத்ததான் 8வது ஆயத்தை பாருங்கள். இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர். ஹம்சா கெஸ்ரா நூன் ஷத்தா இன், நூன் ஃபத்தா ந, இன்ன. இந்த நூனில் ஷத்தா இருக்கிறதுனால நம்ம அக்மல் குன்னா கொடுக்கணும். அடுத்தது ஹ தொமா வாவ் சகைரா ஹூ, இது வாவுல் மது 2 அலிஃப் நீட்டணும், இன்னஹு. அடுத்தது ஐன் ஃபத்தா அ, லாம் ஃபத்தா அலிஃப் சகைரா ல. அப்போது அல, ல வந்து அலிஃப் மது 2 அலிஃப் நீட்டணும், அல. அடுத்தது ரா ஃபத்தா ஜீம் சுகுன் ரஜ். இந்த ரஜ், இந்த ஜீம் சுகுன் வந்து என்னது, கல்கலா சுகரா கொடுக்கணும். ஓகேவா, கல்கலா சுகரா கொடுக்கணும், கல்கலா எழுத்து, ஏன்னா சுக்குன் இருக்கு இல்லையா ஜீமில், ரஜ். அடுத்ததான் ஐன் கெஸ்ரா ஐ, ஹ கெஸ்ரா யா சகைரா ஹீ. இது வந்து யாவுல் மத்து 2 அலிஃப் நீட்டணும். அப்போது ரஜ் ஐ ஹீ.
அடுத்ததான் லாம் ஃபத்ஹா ல, காஃப் ஃபத்ஹா, அலிஃப் சுகுன், கா இது அலிஃப் மது, கா 2 அலிஃப் நீட்டணும், ல கா. அடுத்தது தால் கெஸ்ரா தி, ல கா தி. ரா தொம்மத்தைன் இருக்குது, அப்போது ல கா தி ருன். ஓகே, ஆனால் இப்போ நம்ம நிப்பாட்ட போகிறோம், வக்ஃபு பண்ண போகிறோம். அப்போது இந்த ரா தம்மத்தைனை என்ன பண்ணிடுவோம், ரா சுக்கூன் ஆக்கிடுவோம். அப்போது நம்ம எப்படி ஓதணும், இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர், லகாதிர். ஓகே, இந்த ரா வந்து லைட்டாக தான் சொல்லணும், ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து வந்து கெஸ்ரா வந்திருக்குது. ஓகேவா? அடுத்ததான் பாருங்கள் 9வது ஆயத்து, யௌம துபுலஸ் ஸராயிர். இப்போது யா ஃபத்ஹா வாவ் சுகூன் யவ், இது வாவுல் லீன், ஹர்ஃபுல் லீன் சொல்லுவோம். மீம் ஃபத்ஹா ம, யௌம. அடுத்தது த தொமா ப சுகூன் துபு, துபு. ப வந்து சுகுன் இருக்கிறனால கல்கலா சுகரா கொடுக்கணும். அடுத்ததான் லாம் ஃபத்ஹா சீன் ஷத்தா லஸ், சீன் ஃபத்ஹா ச, துபு லஸ் ச. அடுத்தது ரா ஃபத்ஹா அலிஃப் மத் இருக்குது, 2 அலிஃப் நீட்டணும், ஆனால் அடுத்த எழுத்து பாருங்கள் ஹம்சா வந்துருக்குது. அப்போது இங்கே மத்தல் வாஜிபல் முத்தசில் சட்டம். அப்போது 4 இல்லைனா 5 அலிஃப் நீட்டி ஓதணும். ஹம்சா கெசரா இ, ரா தொம்மா ரு, சரா இ ரு. இப்போது இங்கே என்ன பண்ணுவோம், ராவை வந்து சுகுனா மாற்றிடுவோம். அப்போது யௌம துபுலஸ் ஸராயிர். ஓகே, அடுத்தது 10வது ஆயத்தை பாருங்கள், ஃபமா லஹு மின் குவ்வத்தின் வலா நாஸிர். இங்கே ஃப ஃபத்ஹா ஃப, மீம் ஃபத்ஹா அலிஃப் சுகுன், ம அலிஃப் மத் இருக்குது, 2 அலிஃப் நீட்டணும், ஃபமா. லாம் ஃபத்ஹா ல, ஹ தொமா வாவ் சகீரா ஹூ, ல ஹூ 2 அலிஃப் நீட்டுவோம், வாவுல் மத்து. அடுத்ததான் மீம் கெஸ்ரா நூன் சுகுன் மின், அந்த நூனுக்கு அடுத்த எழுத்து என்ன வந்திருக்குது, காஃப் வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும், எஹ்ஃபா சட்டம். இந்த நூனை வந்து ஹைட் பண்ணி, அதாவது மறைச்ச ஒன்றா செஞ்சு ஓதணும், ஆனால் ஹெவி ஒன்றா கொடுக்கணும். மென் மென் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது காஃப் தொம்மா கு, அதாவது காஃப் தொம்மா வாவ் ஷத்தா குவ், வாவ் ஃபத்ஹா வ, குவ்வ, மென் குவ்வ. அடுத்தது த மர்பூத்தா இருக்கா, த கஸ்ரத்தைன் இருக்குது. இந்த கஸ்ரத்தைன் தன்வீன் வந்துருச்சுன்னா அடுத்த எழுத்து என்னன்னு பார்க்கணும், வாவ் வந்திருக்குதா. அப்போது இங்கே என்ன சட்டம், இதகாம், அதாவது இதகாம் பில் குன்னா. ஓகே, இதகாம் பில் குன்னா. அப்போது குவ்வத்தேவும், குவ்வத்தேவும் இணைக்கணும், குவ்வத்தேவும். அப்புறம் வாவ் ஃபத்ஹா வ. அடுத்தது லாம் ஃபத்ஹா அலிஃப் மத் இருக்குது, லா 2 அலிஃப் நீட்டணும், மின் குவ்வத்தேவும் வலா. நூன் ஃபத்ஹா அலிஃப் அலிஃப் சுகுன், அலிஃப் மத் இருக்குது, அப்போது ந இது 2 அலிஃப் நீட்டணும், சாது கெஸ்ரா சி. அடுத்ததான் ரா கசரத்தைன் இருக்குது. இப்போ நம்ம நிப்பாட்டுறதுனால ரா சுக்குனா மாற்றிடுவோம். அப்போது நாசிர், நாசிர். ஓகே, ஃபமா லஹு மின் குவ்வத்தின் வலா நாசிர். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நமக்கு இதுனா ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் இதை சரியான முறையில் அப்ளை பண்ணி ஓதுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.